விக்னேஸ்வரன், எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவை தோற்கடிப்பதற்கான ஒரே நபர். அவர் தான் மாற்று அரசியலை கொடுக்க முடியும், அவர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்ன்ற நிலைமை இப்போதைக்கு இல்லை. போட்டிக்கு இன்னொருத்தரும் இருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் திரு ஓபிஎஸ் உடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க முதல்ல எதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் அதுக்கும் சொல்லுங்க. சார், இன்னைக்கு 2025 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், இன்னும் எத்தனை கோடி பேர்னே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சொல்ற கணக்குனால எல்லாரும் உனக்கு சொல்ற கணக்கில் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 கோடின்னு கூட்டுனா அது கொஞ்சம் கூட வரலாம். சரி. ஆனா இப்போ 8 கோடி பேருக்கு 63 கட்சி பத்தாதுன்னு நினைக்கிறவன் நான். இன்னும் ஒரு 10-15 கட்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்புல நான் இருக்கிறேன். அதை மாற்றம்லாம் கிடையாது. நீங்க ஒன்று ஆரம்பிங்க. வேண்டாம், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா போற போகுல என்ன எப்படி காலி பண்ணி வர்றீங்க பாருங்க சார். இல்ல, ஆனா இங்க எத்தனை கட்சிகள் இருந்தாலும் இன்னைக்கு ரகு சார் அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க, தப்பிச்சு போயிட்டாரு. 72 இருந்து ஆரம்பிச்ச கட்சியும் 2024-25 ஆரம்பிச்ச கட்சி எப்படிங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேள்வி போட்டேன்னா டப்புனா அதெல்லாம் ஒப்பிட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இங்க 2 தான். மரியாதைக்குரிய தரா சசியாம் சார் என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து என்ன முதன்மை பாதுகாவலர், முதன்மை பாதுகாவலர், அதாவது மாநிலத்தை காக்குறேன், நான் தான் காக்க போறேங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக. ஆமா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க 2 பேரும். இப்ப இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு 100 ஆண்டு கால அப்படியே மாறி 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 வந்துச்சு இல்லையா, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் முதன்மை பாதுகாவலராக நிற்பதற்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதார் சங்கம், நீதி கட்சி அப்படியே வந்து 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 தான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் நிற்பதற்கு அன்னைக்கு 2 வக்கீல் தான் காரணமா இருந்திருக்காங்கன்றத நான் இங்க பதிவு செய்யறேன். லக்கேஜஸ் இருக்குல்ல, நீங்க பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறத நியாயப்படுத்த வேண்டிய தேவை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு 2 கட்சிகளுக்குமே இருக்கு. இப்படி எந்த விதமான பொறுப்பும் இல்லாம மாற்று அரசியல், ஊழலற்ற நிர்வாகம்னு ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் உள்ள வரும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த ரேஸ்ல அவர் வந்து முன்னாடி நிக்கலாமோ அப்படின்னு தான் அவங்க கணிக்கிறாங்க. நீங்க எங்கிட்டு சுத்தினாலும் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், ஃப்ரெஷ்ஷா வர்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஆட்சியில இருந்தா தாசாரா ஒரு ஊழல்வாதியா அல்லது கரங்களுக்கு சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரன்னு தெரியும். வெளியில இருக்கும்போது எல்லாமே அப்படித்தான் சொல்லுவாங்க. வந்த பிறகு அப்படித்தான் எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்தாங்க. திரு வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. திரு டிடிவி தினகரன் பின்னாடி மக்கள் நின்றாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே 70 வருஷமோ 80 வருஷமோ இருக்க போறோம். ஆனால் இந்த தலைவர்களை கொடுத்து 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 அவர்களுக்கு வரி சுமையும் பிரச்சனையை ஏத்துக்கிறதுக்காக இருக்கிறோம். அதுக்கு முதல்வராக அமர வச்சு அவங்க கட்சி நிர்வாக பொறுப்புக்கு கொண்டு வரல மக்கள். நீங்க சொன்ன வைகோவுக்கும் சீமானுக்கும் முதல்வராக ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கல மக்கள். அப்படின்னா அதுக்கு என்ன சார் கார்த்திகேயன் சார், என்ன சார் பொருள்? நம்பிக்கை குறைஞ்சிருக்கோ? இல்ல இல்ல இல்ல, திராவிட கட்சிகள் பலமா இருந்து ஆட்சியில இருந்தவங்க அவ்வளவு கட்டமைப்போட வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுபடிதான் அர்த்தம். ஆகவே மீண்டும் அதைத்தான் சொல்றேன், இங்க எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டுல இன்னும் 10-15 கட்சிகள் வந்தாலும் கூட இங்க திமுகவுக்கு அதுக்காக அதெல்லாம் உத்தம கட்சி, ரொம்ப அப்பழுக்கற்ற கட்சி அப்படின்னு நான் சொல்ல வரல. கட்சிகள் மக்களை புரிந்து இந்த மக்களுக்கு இது தேவை. ஏன்னா இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநில கட்சி தான் தமிழ்நாட்டில் முதல் கட்சி இந்தியாவிற்கே. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுக தான். அவரு கூட எப்படி காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார்னா, அன்னைக்கு வறுமையான காலம், அரிசி சோறு இல்லாத காலம், அப்போ 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று சொன்னார். சொன்ன அண்ணாவினாலேயே தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல ஒரு சில இடத்துல தான் செய்ய முடிஞ்சிச்சு. நாடு முழுக்க எல்லா மாவட்டத்தையும் செய்ய முடியல. அது அன்றைய காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆகவே இந்தியாவில் இலவசங்களுக்கு முன்னோடியாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிஞ்ச பல்ஸ் பார்க்கிற கட்சி திராவிட கட்சிகள். அதுக்காக சொல்ல வரேன். ஆனா எல்லாருமே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்களா சார்? கொஞ்ச நாள் முன்பாக திரு அண்ணாமலை சொன்னாரு, தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சட்டமன்றத்துக்குள்ள உள்ளையா வெளியே? அதையும் சேர்த்து சொல்லணும். சட்டமன்றத்துக்குள்ள நாங்க சிறப்பா செயல்படுறோம் பாஜக தலைவர். அது யார் மூலம் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனீங்க? அதையும் சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி இப்ப விஜய் 2 நாள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துற போதும் அவங்களுக்கு இருக்கிற கூட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு இல்ல அவர் பொசிஷன் பண்றாரு, அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறாருன்ற விமர்சனங்கள். அப்போ
இந்த 2ஆம் இடத்திற்கான போட்டி இருக்குல்ல, அதுல யாரோ ஒருத்தர் மாறி மாறி அதிமுகவோட மல்லு கட்டிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அது பாஜகவோ அது உண்மைதான், தாவேகாவோ. அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு யார் ஸ்பேஸ் கொடுக்கறாதுக்கு காணல் நீர் மாதிரி நமக்கு கனவு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க களத்துல இறங்கி மக்களோடு மக்களா இயல்பான வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிற கட்சி தான் இங்க நீடிக்கும் சார், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க திமுகவில் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாமானியனால் அங்கு முதலமைச்சராக வர முடியுமா? திமுகவில் நின்று வெற்றி பெற்று. ஆனால் அண்ணா திமுகவில் அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருக்க வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இது. ஆகையினால இங்க அந்த நம்பிக்கை இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுமை மிக்க அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அப்ப அது பலவீனம் ஆயிடுச்சு, நம்ம அவங்கள லேசா டச் பண்ணி விட்டோம்னா நம்ம வந்து அவங்கள பிடிச்சிடலாம். அது ஒரு காலமும் நடக்காது, நடக்கவும் கூடாது என்று நினைப்பவனு நானும். அதிமுக பலவீனம் அடைகிற போது அதனால் லாபம் அடையக்கூடியவர் விஜய்னு இதே விவாதத்துல சற்று முன்பாக பேசப்பட்டது. அதனாலதான் நான் பேசல சார். இல்ல அதிமுகவை விமர்சனம் செய்வதே கூட லாபமற்றது அப்படின்னு அதை குறிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு சார் என்ன சொன்னார்னா, பேசாம இருக்கிறது கூட அது வந்து அவங்கள எவ்வளவு மட்டப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. பொருட்டா கருதல, அத ஒரு பொருட்டா கூட கருதல. சார் நீங்க பொருட்டா கருதுனா என்ன, கருதாட்டி என்ன? ஒரு கோயிலுக்கு போகிற போது ஒரு பெரிய ஒரு யானையும் அப்படியே அலங்கரிக்கப்பட்ட யானையும் வரும், இன்னொன்றும் வரும். அது மாதிரி தான் அரசியல்ல எல்லா நல்ல பேரும் வரும், கெட்ட பேரு வரும். அதாவது இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நான் நல்ல காசு செல்வந்தனா இருக்கிற போது எல்லாரும் என்ன மதிப்பாங்கன்னு தெரியணும். ஒருவேளை பேங்க் திவாலாகி எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டா உன்னை ஒருவேளும் மதிக்க மாட்டான்னு தெரிகிற போது ரெண்டையும் ஏற்றுக்கொள்வதுதான் இருவினை ஒப்பு. அது அதிமுகவுக்கு பொருந்தும். அம்மையா இருக்கிற போது ஒட்டுமொத்த இந்தியாவும் பயந்துச்சு. இன்னைக்கு அது பயப்படலன்னு நீங்க நினைக்கிற ஒரு பிம்பத்தை கிளப்புறீங்க. ஆனால் மீண்டும் அதே பயப்படுகிற நிலைக்கு அதிமுக வரும், வர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய உணர்வு. அர்த்தம் அப்படி இருக்கா? அதிமுக தொண்டர்கள் விருப்பமா இருக்கும். யதார்த்தத்துல களச்சூழல் என்ன இருக்கு? சரி, களச்சூழல் என்னவா இருக்குது? அதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு களச்சூழல்? திமுக 26, அதிமுக 20.5. அப்ப என்ன தனிச்சு நின்று சொல்றேன். அப்போ இன்னைக்கும் தோத்துறல உங்களுக்கு. இன்னைக்கு அது வந்து நிராகரிக்கப்படல. இன்னைக்கும் களத்துல போய் நின்னுட்டு சீட் வாங்குனீங்க. ஆக பெர்சன்டேஜ் கணக்குல சொல்றீங்க, சீட் என்ன வாங்குனீங்க? நான் கேக்குறேன், நான் இப்படி கேக்குறேன், நீங்க தேர்தலை நிக்காத கட்சியோட போய் தேர்தலை நின்ற கட்சி ஒப்பிடுறதே அது அரசியல் சரியா? சொல்லுங்க நீங்க. இல்ல இவரு எப்படி நீ எத்தனை ஜெயிச்சது என்ன கேட்கலாம், ஆனா நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. மத்தியில பலமான கட்சி தமிழ்நாட்டுல எத்தனை ஜெயிச்சிச்சு பதில் சொல்லுங்க. சொல்லணும். இல்ல இல்ல நான் சொல்லிட்டு நான் சொல்றேன். அந்த பலம் இல்லாத கட்சியோட எதுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க? அது அவங்க விருப்பங்க. கூட்டணி அதாவது அவங்க விருப்பங்க. அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு, நாங்க தனியா உடனே எங்க வந்துருவீங்க? இதே எடப்பாடி வந்து அமித்ஷா சொல்ல முடியும். நீங்க அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசுறதே நமக்கு இதுதான். திமுக கூட்டணியில ஐயா சண்முகம் சொல்றதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, ஏன் அப்படி? ஏன் விஜய் எலெக்ஷன்லயே போட்டி போடலன்னு கேட்டாரு. இல்ல இப்ப வரை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வருவார் இல்ல? அப்படினா நான் தான் முதல்வர், என் பின்னால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி? எல்லாரும் ட்ரை எங்க எம்ஜிஆர் வந்த போது அவரு வருவாரு, வரட்டும். ஆனா 2026க்கு பிறகுதான் அவருடைய பலம் என்ன என்பதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவரை பத்தி நான் பேசவும் போறேன்.